வணக்கம் மாணவர்களே, இஜிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 11ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை நன்னூல் பாயிரம் என்ற கூடிய பாடல் பகுதியை பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதி. நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல். இது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல். முதல் நூல் என்பது தொல்காப்பியம். அந்த நூலை பின்பற்றி அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை உள்வாங்கி அதனினும் எளிமையாக எழுதப்பட்ட இலக்கணம்தான் இந்த நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். தொல்காப்பியத்தை முதல்நூலாக கொண்ட வழிநூல்தான் இந்த நன்னூல். இது கிபி 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல். இந்நூலில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்ற 2 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் எழுத்ததிகாரம், அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்கள் குறித்து பதவியல், எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து பதங்கள் உருவாகுது இல்லையா, சொற்கள் உருவாகுது இல்லையா, வார்த்தைகள் உருவாகுது இல்லையா, அது குறித்து பதவியல்ல. பதங்கள், 2 பதங்கள் ஒன்றாக இணையும் நேரத்தில் நிலைமொழியிலையும் வறுமொழியிலையும் உயிர் எழுத்துக்கள் வந்தால் எப்படி புணரணும் அப்படின்றதுக்கு உயிரீற்று புணரியல் என்ற புணர்ச்சி சம்பந்தப்பட்டது வருது. அப்புறம் 2 பதங்கள் முதல் எழுத்து மெய்யாகவும், அதாவது நிலைமொழியில் இறுதி எழுத்து மெய்யாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து மெய்யாகவும் இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு புணரும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது மெய்யீற்று புணரியல். அதுக்கப்புறம் உருபு புணரியல், ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்ற வேற்றுமை உருபுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுபோல் உருபுகள் வந்தால் எவ்வாறு புணரும் அது குறித்தெல்லாம் படிக்கிறது பேர் உருபு புணரியல். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா எழுத்ததிகாரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லதிகாரத்தில் பெயரியல், இப்போ ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்குமான பெயர் அது எவ்வாறு உருவாச்சு அது குறித்து. வினையியல், ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு வினை பெயர் வைக்கிறோம் இல்லையா, அந்த வினையியல். அதுக்கப்புறம் பொதுவியல், பொதுவான சிலவற்றுக்கான. அதுக்கப்புறம் இடையியல், இடைச்சொற்கள் அது குறித்தெல்லாம். அப்புறம் உரியியல், உரி சொற்கள் அது குறித்தெல்லாம் வர்றது. அதுக்கு பேர் தான் சொல்லதிகாரம். இவ்வாறு சொல்லதிகாரத்தில் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாக அமைஞ்சிருக்கு. எழுத்ததிகாரத்தில் 5 பகுதிகள், சொல்லதிகாரத்தில் 5 பகுதிகள் என 10 பகுதிகளாக மொத்தம் அந்த நன்னூலில் இருக்குது. சரி, இந்த நன்னூல் எழுதியவர் பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவரை சீயகங்கன் என்ற சிற்றரசன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நன்னூலை பவணந்தி முனிவர் எழுதினார் அப்படின்றது இங்கே குறிப்பிடக்கூடிய செய்தி. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவினுடைய கோவில் உள்ளது. இங்கு பவணந்தி முனிவருடைய உருவச்சிற்பம் இன்றும் உள்ளது. உங்களுடைய புத்தகத்தில் 11ஆம் பக்கம் பார்த்திங்கன்னா பவணந்தி முனிவருடைய உருவச்சிற்பமானது ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க. சரியா, அந்த சிற்பத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு உருவம் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த உருவம் தான் பவணந்தி முனிவருடைய உருவ சிற்பத்தை பார்த்து வரைந்த ஓவியம். சரி, நாம் இந்த பாடத்தில் எல்லா நூலுக்கும் அழகு தருவதற்காக வைக்கப்பட்டுள்ளது தான் அணிந்துரை, புனைந்துரை, பாயிரம். இவை குறித்தெல்லாம் நம்ம படிக்க போகிறது தான் இந்த நன்னூல் பாயிரத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சரி, நன்னூல்னா இலக்கண நூல் சொல்லிட்டீங்க. பாயிரம் அப்படின்னா என்ன? பாயிரம் அப்படின்னா, இப்போ நன்னூல்னா இலக்கணம் சொல்லியாச்சு, பாயிரம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். நூலை உருவாக்கக்கூடிய ஆசிரியர், நூலை ஒருத்தவர் எழுதுகிறார். ஒரு
இலக்கண நூலையோ இல்லைன்னா ஒரு பாட்டு நூலையோ ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அந்த ஆசிரியருடைய சிறப்பு, அந்த நூல் கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன், அந்த நூல் வழங்கும் கருத்து என்ன, இது இந்த கருத்தை வலியுறுத்தி இந்த நூலானது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நூல் முகப்பில் எழுதக்கூடிய முறைக்கு பேர் தான் பாயிரம். அந்த நூல் முகப்பில் எழுதக்கூடிய முறைக்கு பேர் தான் என்னது, பாயிரம். இப்பொழுது கூட நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சில தகவல்கள்லாம் இருக்குது. அதாவது முகவுரை அப்படின்னு தந்திருக்காங்க பாரு. நீங்கள் புத்தகம் திறந்த உடனே 11ஆம் வகுப்பு தமிழ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தோன்னா முகவுரை அப்படி தந்திருப்பாங்க. இந்த நூல் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது, இந்த நூலை கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன, இந்த நூலுடைய வடிவமைப்பு இவ்வாறெல்லாம் இருக்குது, இது இந்த 11ஆம் வகுப்பு தமிழில் உங்களுக்கு இத்தனை செய்திகளே முகவுரையில் தந்துருக்குறாங்க. சரியா? நூலை உருவாக்கக்கூடிய ஆசிரியருடைய சிறப்பையும் அந்த நூல் வழங்கும் கருத்து வளம் அவற்றையெல்லாம் தொகுத்து முகப்பில் எழுதக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் பாயிரம். சரி, பாயிரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நன்னூல் என்பது இலக்கண நூல் என்று நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பவணந்தி முனிவர் நன்னூலை எழுதினார்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர் இல்லையா, அதுதான் முதல் நூல். தமிழில் இருக்கக்கூடிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம்தான். சரி, அதுக்கப்புறம் நுழையும் முன் என்றக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கணும். நுழையும் முன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து கொள்ளவும் விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுது. நூலை புரிந்து கொள்ளவும், ஒரு நூலை படிக்கிறோம், அந்த நூலை படித்து நாம் புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் என்ன பண்ணுதுன்னா இந்த பாயிரம் நமக்கு உதவுது. இப்போது ஒரு புத்தக கடைக்கு போகிறோம், ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், இந்த புத்தகத்தினுடைய முகவுரையில் என்ன எழுதியிருக்காங்க, அந்த நூலுடைய சிறப்பு என்ன, அந்த ஆசிரியருடைய சிறப்பு என்ன, அவையெல்லாம் பார்த்துட்டு அந்த நூலை நாம் வாங்கலாம். சரியா? வாங்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஒரு நூலை உணர்ந்து விருப்பத்துடன் கற்க இந்த பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தகவல்கள் நமக்கு உதவும். அந்த நூல் முழுமைக்கு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நூலை வாங்குவதற்கு முன்பாக அந்த நூலில் இருக்கக்கூடிய முகவுரையை நம்ம படித்தாலே அந்த நூலை நம்ம வாங்கலாமா, அதனால் நமக்கு அந்த நூலுடைய கருத்து நமக்கு சேரக்கூடிய தகுதி இருக்கா, நமக்கு அந்த தகுதி இருக்கா, நூலுக்கு தகுதி இருக்குது, நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்றத நம்ம நூலுடைய முகவுரையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். எல்லா நூலும் எல்லாருக்கும் பயன்படுறாது. இப்போது எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறவங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்ஸு நிறைய விற்கிறாங்க, கோடிக்கணக்கான புக்ஸ் இருக்குது. அது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு பயன்படாது இல்லையா, இன்ஜினியரிங் புக்கு மெடிக்கலுக்கு பயன்படாது. அதே போல் காமர்ஸ் குரூப்பில் இருக்கிறவன் போயிட்டு அந்த நூலை போய் தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கு படித்தாலும் புரியாது. இவ்வாறெல்லாம் ஒரு நூல் அதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது, அதை படிப்பதற்கு நாம் அதுக்கு தகுதியானவரா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முகவுரையில். தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை நாம் காண முடியும். சரியா? அப்போது தொல்காப்பியம் தான் தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல். இலக்கியத்தின் வழியாகவே இலக்கணத்தை கூறப்பட்ட முதல் நூல் அப்படின்னா அதுக்கு முன்பாகவே தமிழானது எவ்வளவு செழுமையாக இருந்திருக்கணுன்றதை நம்மளுக்கு இங்கே பதிவு செய்கிறாங்க. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை நாம் காண முடியும் அப்படின்னா அதுக்கு முன்பாகவே தமிழில் இந்த மாதிரி முறையெல்லாம் பின்பற்றி வராங்க அப்படின்ற செய்தியை நமக்கு மறைமுகமாக சொல்லுது இந்த வரிகள். தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை காணலாம். அதுக்கப்புறம் தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் தான் இந்த நன்னூல். சரி, இந்த நன்னூலில் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் குறித்து விளக்கப்பட்டிருக்கு. பொதுப்பாயிரம்னா என்ன, சிறப்பு பாயிரம்னா என்ன, அவைகளை குறித்து தான் நமக்கு இங்கே வந்திருக்கு இந்த பாடல் முழுவதும். சரியா? அதில் 1வது நூற்பா, 2வது நூற்பா, 3வது நூற்பா, அப்புறம் 47வது நூற்பா, அப்புறம் 48வது நூற்பா, அப்புறம் 54வது நூற்பா, அப்புறம் 55வது நூற்பா, அங்கங்கே இருக்கிறத நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தொகுத்து நமக்கு தந்துருக்குறாங்க. சரியா? சார்,
இப்போ பாடல் பகுதிக்கு நம்ம நுழையலாம். பாடலில் முதல் வரி முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் அப்படின்னு முதல் நூற்பா. இது என்ன வலியுறுத்துது அப்படின்னா, முகவுரைன்னு ஒரு சொல் இருக்குது, பதிகம்னு ஒரு சொல் இருக்குது, அணிந்துரைன்னு இருக்குது, நூன்முகம்னு இருக்குது, புறவுரைன்னு ஒன்று இருக்குது, தந்துரைன்னு இருக்குது, புனைந்துரைன்னு இருக்குது. இது எல்லாமே பாயிரத்தினுடைய வேறு பெயர்கள். பாயிரத்தினுடைய 7 பெயர்கள் தான் இவை எல்லாமே. முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு புத்தகத்தில் தந்திருக்கிறாங்க. பாடலின் பொருள் அது தந்திருக்காங்க பார்த்தியா. முகவுரை அப்படின்னா நூலுக்கு முன் சொல்லப்படுவது. அந்த முதல் பக்கத்தில் அந்த எடுத்த உடனே முகவுரைன்னு தந்திருப்பாங்க. அந்த நூலுக்கு முன் சொல்லப்படுவது, அந்த நூலுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களுடைய ஆழமான சாரத்தை சுருக்கமாக அங்கே நூலுக்கு முன் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பதிகம். பதிகம் என்ன? 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது. அது குறித்து நம்ம பதிகம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். 11 இவற்றை தொகுத்து சொல்வது தான் பதிகம்னு சொல்கிறாங்க. சரியா? சரி. அணிந்துரை அப்படின்னா என்ன? அணிந்துரை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அணிந்துரை, புனைந்துரை நூலுடைய பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது. அதாவது சொல் நயமாக எதுகை மோனையோட அணிந்துரையும் புனைந்துரையும் சொல்லப்படுது. சரியா? நூலுக்கு அணியாக அமைவது அணிந்துரை. நூலுக்கு அணியாக அமைவது அணிந்துரை. அணியாக அமைவது அணி அப்படின்னா அர்த்தம் ஆபரணங்கள் போட்டால், சாதாரண நம்மளுடைய உருவத்திற்கு ஆபரணங்களும் ஆடை அணிகலன்களும் அணிவித்தால் நாம் இன்னும் கொஞ்சம் மெருகுடலோடு காணப்படுவோம். அதுபோல் நூலுக்கு அணியாக அமைவது அணிந்துரை. நூலினது பெருமை முதலியன விளங்க அலங்கரித்து சொல்வது, அதுக்கு பேர் தான் அணிந்துரை அப்படின்றான். நூலுக்கு முன்னர் அழகு தருவதாக அமைந்த அணிந்துரையை புலவர்கள் எல்லா வகை நூலுக்கும் பெருமையுடன் அமைத்து எழுதுவாங்க. சரியா? புனைந்துரை என்பதும் அணிந்துரையின் விளக்கம்தான். அணிந்துரையினுடைய விளக்கம்தான் புனைந்துரை. சரியா? அணிந்துரை கூட சிலருக்கு புரியாமல் போயிடும். ஆனால் புனைந்துரை என்பது அதை விளக்குவதனால எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும். சரியா? அதுக்கப்புறம் மூன்றாவதாக நூன்முகம் அப்படின்றாங்க. நூன்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போன்றது, நூலுக்கு முகம் போல முற்பட்டு நிற்பது நூன்முகம் அப்படின்றது. அதுக்கப்புறம் புறவுரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது. புறவுரை அப்படின்னா நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் விட்டுட்டு நூலில் சொல்லப்படாதவற்றை சொல்லுவது தான் புறவுரை, நூலில் புறத்திலே சொல்வது. அதுக்கப்புறம் தந்துரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை, நூலில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அது அல்லாதவற்றை வேறொரு தகவல்களை தந்து சொல்வது, அது பேர் தான் தந்துரை அப்படின்னு பேர். சரி, இங்கே பாயிரம், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்லாம் ஒரு 2 வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்களே, அந்த பொது பாயிரம்னா என்ன? பொது பாயிரம்னா நூலுடைய இயல்பு என்ன, நூல் இந்த தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லணும். ஆசிரியர் இத்தகைய தகுதிகளை பெற்றவர் என்று சொல்லணும். கற்பிக்கும் முறை, இந்த நூலை எவ்வாறு கற்பிக்கணும் என்ற முறை. மாணவருடைய இயல்பு, இந்த நூலை கற்கக்கூடிய மாணவன் இந்த தகுதியெல்லாம் படைச்சிருக்கணும். கற்கும் முறை, எவ்வாறெல்லாம் இந்த நூலை கற்க முடியும் அப்படின்னு கற்கும் முறை. நூலுடைய இயல்பு, நூலினுடைய தன்மை, அதான் இயல்பு. ஆசிரியருடைய தன்மை, கற்பிக்கும் முறை, மாணவருடைய இயல்பு, கற்கும் முறை. இந்த 5ஐயும் சொல்கிறது பேர் தான் பொது பாயிரம். சரியா? இந்த 5ம் தான் பொது பாயிரம். சரி, அதுக்கு தான் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும். நான் இதை பின்னாடி சொல்கிறேன்.
இப்போ நம்ம பொது பாயிரத்தை பற்றி பார்ப்போம். பாயிரம் பொது, சிறப்பு என இரு பாற்றே என 2 வகை உள்ளது. பாயிரம் பொது, சிறப்பு என இரு பாற்றே. பாயிரம் என்பது பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும் அப்படின்றாங்க. இதில் நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் குற்றாம் ஐந்தும் இவை எல்லா நூற்கும் பொது பாயிரம். இதுதான் பொது பாயிரத்துடைய விளக்கம். என்ன? நூலே நூலுடைய இயல்பே, நுவல்வோன்னா ஆசிரியருடைய இயல்பு, நுவல்வோன்னா ஆசிரியர், நுவலும் திறனே கற்பிக்கும் முறை, ஆசிரியர் எவ்வாறு அந்த நூலை கற்பிக்கிறார் அதுக்கு வர முறைகள். அதுக்கப்புறம் கொள்வோன்னா இங்கே கொல்லக்கூடியதில்லை, அந்த நூலை கற்கக்கூடிய மாணவன், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன், அவனுடைய இயல்பு. கொள்வோன் கோடல் கூற்றாம் கற்கும் முறை, இவை ஐந்தும் எல்லா நூலுக்கும் பொது பாயிரம் அப்படின்றார். இவை தான் எல்லா நூலுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பாயிரம். சரி, அதுக்கப்புறம் சிறப்பு பாயிரம் ஒன்று இருக்கு இல்லையா? சிறப்பு பாயிரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்கியோன் பெயரே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது ஆக்கியோன் அப்படின்னா நூலை உருவாக்கியவனுடைய பெயர், அதாவது நூலாசிரியருடைய பெயர். அதுக்கப்புறம் வழியே எல்லை, ஆனால் நூல் பின்பற்றிய வழி. இப்போ தொல்காப்பிய நூலை பின்பற்றி இந்த நன்னூலானது எழுதப்பட்டிருக்கு. பின்பற்றி வந்த வழி, இந்த நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்ட வழி நூல் இது அப்படின்னு சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே. நூல்பெயர் நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு எது? நுதலிய பொருள், நூலுடைய பெயர் என்ன? அதுக்கப்புறம் அதாவது நூல்பெயர் யாப்பே அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தொகை, வகை, விரி என்பவற்றுள்ள இன்னதில் இயற்றப்பட்டது என்று யாப்பு இலக்கணத்துக்குள்ளே இருக்குதா அப்படின்னு அந்த நூலானது சொல்லணும். இது எந்த யாப்பு கட்டுகளுக்குள் அடங்கப்பட்ட பாடல் இது, நூல் இது அப்படின்னு சொல்லணும். அதுதான் தொகை, வகை, விரி என்பவற்றுள்ள இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு. சரியா? அப்போது நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே. நுதலியன்னா நூலில் கூறப்படக்கூடிய கருத்து என்ன, நூலில் கூறக்கூடிய கருத்து என்ன அது சொல்லணும். ஆக்கியோன் பெயர் என நூலை உருவாக்கியவன் ஆசிரியர், அவனுடைய பெயர். வழியே எல்லை, அந்த நூல் எந்த நூலை பின்பற்றி எழுதப்பட்டது அதை சொல்லணும். நூற்பெயர் யாப்பே அப்படின்னா தொகை, வகை, விரி என்பவற்றில் இன்னதில் இயற்றப்பட்டது அப்படின்னு அந்த நூலுடைய யாப்பு எதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு நூல் குறிப்பிடக்கூடிய கருத்து இருக்கு இல்லையா? நுதலிய பொருள், நூலில் குறிப்பிடக்கூடிய கருத்து, அது கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் அப்படின்றாங்க. இந்த நூலை கேட்போர் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயனை குறிப்பிடணும். அப்போ அது திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்றாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு திருவாசகத்தை படித்தால் உன்னுடைய மனமானது உருகிவிடும் அப்படின்றாங்க. உன் மனமானது கடினமான உன்னுடைய மனத்தையும் இலகுவாக்கிவிடும் அப்படின்றாங்க. அப்போ நூலை கற்பதனால் ஏற்படக்கூடிய பயன் ஒன்று இருக்குது. நூலில் குறிப்பிடக்கூடிய கருத்து என்ன, அந்த நூலை ஒருத்தர் சொல்ல அதை நீ கேட்குற. அப்போது நூலை கேட்போர் யார்? ஆய என் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே. நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன், இந்த 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம். சரியா? ஆக்கியோன் நூலாசிரியனுடைய பெயர், வழியே எல்லை நூல் பின்பற்றிய வழி, நூற்பெயர் யாப்பே வகை, தொகை, விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்று
யாப்பு எந்த இலக்கணத்துக்குள்ளே இது அமையுது அப்படின்றத சொல்லணும். நுதலிய பொருளே நூலில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்தின் சுருக்கம் சொல்லணும். கேட்போர் பையனோடு ஆய என் பொருளும் நூலை கேட்போர் அந்த நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் என்னவென்று சொல்லணும். வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே இத்தனை தகவல்களையும் சொல்லக்கூடியது தான் இந்த சிறப்பு பாயிரம். இந்த 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம். இதுவல்லாமல் இன்னொரு 3 இருக்குது. அதையும் சேர்த்து சிறப்பு பாயிரத்தில் வரக்கூடியது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? காலம், கலனே, காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உள்ளரே. இந்த சிறப்பு பாயிரத்தில் இந்த 8 சொன்ன இல்லையா, அந்த 8 இல்லாமல் இந்த 3ஐயும் சேர்த்து சிறப்பு பாயிரம் மொத்தம் 11 அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்பவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நூற்பாவிலேயே என்னது அது? காலம்னா நூல் இயற்றப்பட்ட காலம் எது? இப்போ எல்லா நூலும் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு தினசரி பத்திரிகையே எடுத்துக்கொள்ளப்ப அதில் நாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்தி ஒரு காமெடிகளை கூட உங்களுக்கு வரும். விவேக்குடைய காமெடியில் இந்திரா காந்தி இறந்ததை இப்போ வந்து ஒருத்தன் நியூஸ் பேப்பரை வச்சு படிச்சிருக்கிறான். எங்களுக்கு பேப்பர் படித்து பழக்கமாகிடுச்சு, வேறு வழி இல்லை, டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறான். இந்திரா காந்தி இறந்துட்டாங்களா, இந்திரா காந்தி இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை ஒன்று வரும். அதுபோல் எல்லா காலத்துக்கும் எல்லாமே செல்லுபடி ஆகாது இல்லையா? நேற்று உண்மையான ஒரு செய்தி இன்றைக்கு அது வந்து பழசான ஒரு விஷயமாக போச்சு. நேற்று வரைக்கும் ஒரு வகையான கருத்து வந்து இருக்குது. உலகத்தை பாயாக சுருட்டி பூமிக்குள்ளே எடுத்து போய் மறைச்சி வச்சுருந்தான் ஒருத்தன் அப்படின்லாம் நம்ம இலக்கியங்களை நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. கடலை கடைஞ்சால் அமிர்தம் வருது. கடலை போய் கடைய முடியுமா? இல்லை கடைஞ்சால் தான் அமிர்தம் வருமா? அது ஒரு பொய். அந்த நூல் இயற்றப்பட்ட காலம் ஒன்று இருக்குது. அது அந்த நூல் எந்த காலத்துக்கும் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. சில நூல்கள்லாம் சில காலத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். சில காலத்தில் அதை மெய்யுணரும் போது அந்த நூல் வந்து செல்லுபடி ஆகாமல் போயிடும். அப்போ நூல் இயற்றப்பட்ட காலம் ஒன்று நிர்ணயிக்கிறாங்க. சரி, இப்போ கூட மருந்து கூட நம்ம வாங்குகிறோம். மேனுஃபேக்சரிங் டேட், உற்பத்தி செய்யப்பட்ட காலம் ஒன்று இருக்குது. அந்த மருந்து எத்தனை நாட்கள் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் தராங்க. அந்த டேட்டுக்குள்ளே தான் அதை பயன்படுத்த முடியும். அப்போ நூல் இயற்றப்பட்ட காலம் ஒன்று இருக்குது. அந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்து அத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகுது. சரி, நூல் வந்து 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது, 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது, 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதான் நூல் இயற்றப்பட்ட காலம். அதுதான் காலம். கலனி அப்படின்னா அந்த நூல் அந்த காலத்திலலாம் எப்படி இருந்ததுன்னா குருகுல கல்வியாக இருந்தது, திண்ணை கல்விகளாக இருந்தது. அங்கே ஒரு ஆசிரியர் இடத்துல பாடம் கற்றக்கூடிய மாணவன் ஒரு நூலை எழுதியிருக்கிறான். இப்போ தொல்காப்பியர் இடத்துல பாடம் கற்றுவது தான் இந்த பவணந்தி முனிவர். சரியா? இந்த பவணந்தி முனிவர் எழுதிய இந்த நன்னூலை சிலர் வந்து தொல்காப்பியர்கிட்ட காமிக்கிறாங்க. ஆஹா, என்னோட சிறப்பாக எழுதுகிறானே அப்படின்ட்டு அந்த நூலை என்ன பண்ணுறாங்க, கற்றறிந்த சபையினர் முன்னாடி, தமிழ் சங்கத்துக்கு முன்னாடி காமிச்சு அதை பல தமிழ் சங்கப்பலகையில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த நூலானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சரியா? ஏற்றுக்கொண்ட பின் அனைவரும் அந்த நூலை கற்றறிந்து அந்த நூலில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் எல்லாமே சரி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த நூலை பொது சபையில் வைத்து அரங்கேற்றம் செய்வாங்க. அந்த நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பறித்து விவாதிப்பாங்க. விவாதித்து எல்லாமே சரி அப்படின்னு ஆன பிறகு தான் அந்த நூல் வந்து பிற ஆசிரியர்கள் அந்த நூலை கற்றுத்தருவாங்க. அதுதான் நூல் அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் என்ன, அதையும் சொல்லணும். நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம், இந்த நூல் எதுக்காக இயற்றப்பட்டது? இப்போ தொல்காப்பியத்தில் இலக்கணங்கள் ரொம்ப கடுமையான செய்யுட்களில் தந்துருக்கிறாங்க. அது வந்து எளிமையாக இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதுக்காக நான் இந்த பவணந்தி முனிவர் என்ன பண்ணுறாரு, எளிமைப்படுத்தி இந்த இது வந்து இலக்கணத்தை வந்து அவர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா?
அந்த நூல் இயற்றப்பட்டதுக்கான காரணம். இந்த மூன்றையும் சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. காலம் கலனே காரணம் என்று இந்த மூவகை ஏற்றி மொழினரும் உளரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றையும் சேர்த்து 11 அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சிறப்பு பாயிரம். சரி, அதுக்கு அடுத்ததை போவோம். 1000 முகத்தான் அகன்றது ஆயினும், 1000 முகத்தான் அகன்றது ஆயினும், எவ்வளோ அற்புதமான வரிப்பார். 1000 முகத்தான் யார்? சூரியன். சூரியன் 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை நீங்கள் விரிவாக கூறினாலும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அற்புதமான ஒரு பாடலை ஒன்று எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த பாடலுக்குள்ளே பார்த்தோன்னா பல்வேறு துறை சார்ந்த தகவல்கள் அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி 1000 முகங்களை பெற்ற அந்த பாடல் இருந்தாலும், பல்துறை வித்தகர் எழுதிய ஒரு பாடலாக இருந்தாலும், அந்த பல்துறை செய்திகளை விரிவாக கூறினாலும், அந்த நூலில் பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக கருதப்படாது. பாயிரம் இல்லாது பணுவல் அன்றே, பாயிரம் இல்லாது பணுவல் அன்றே அப்படின்றது இல்லது பணுவல் அன்றே. சரியா? பாயிரம் இல்லது பணுவல் அன்றே என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். பணுவல் அப்படின்னா நூல்னு அர்த்தம். பாயிரம் என்ற ஒரு முகவுரை அந்த நூலில் இல்லை அப்படின்னா அது வந்து நூலாகவே கருதப்படாதான் அந்த நாட்களில். சரியா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று அணிந்துரையினுடைய பெருமைகள். அணிந்துரையினுடைய பெருமை என்னது? மாடக்கு சித்திரமும் பெரும் மாடங்களை கட்டி வச்சுருப்பான். மாடங்களை கட்டி ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறான். அந்த அரண்மனையில் மாடங்கள் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாடங்களுக்கு ஓவியங்கள் தான் அழகு தருவன. அந்த மாடத்துக்கு ஓவியங்கள் அழகு தருவன. இப்போ நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போனால் மேல் மாடங்கள் இருக்குது பார்த்தியா, மேல் கூரை. அந்த மேற்கூரைகளில் ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. இன்று வரைக்கும் அதை பாதுகாத்து வராங்க. அந்த மாடத்துக்கு ஓவியங்கள் தான் அழகு தருவன. பெரிய நகரங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, மாநகருக்கு கோபுரம். ஒரு பெரும் மாநகரம் இருக்கா, அதுக்கு ஒரு கோபுரம் தாண்டா அடையாளம். இப்போ கூட நமக்கு திரைப்படங்களில் நாம் பார்க்கும்போது சென்னை அந்த நபர் வந்து வராரு அப்படின்னா ஒன்று கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை காமிப்பாங்க, அப்படி இல்லைன்னா சென்னையினுடைய ரயில்வே ஸ்டேஷனுடைய பில்டிங், அந்த சகப்பு பில்டிங்கை காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஊருடைய பெரும் கோபுரங்களை காட்டுவது மரபு. சரியா? மாடத்துக்கு ஓவியங்களும் பெரிய நகரங்களுக்கு கோபுரங்களும் அந்த அழகை சொல்வதற்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடல் அமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல் அப்படின்றாங்க. ஆடல் அமைத்து நல்லாருக்கு அணியும் போல் அப்படின்னா அர்த்தம், அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்களும் எழிலை தரும். ஒரு பெரிய மாடம் இருக்குது, அதுக்கு ஓவியம் தான் அழகு தருவணும். ஒரு பெரிய நகரம் இருக்குது, அந்த ஊருக்கு கோபுரங்கள் தான் அழகு தரும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு ஊர், ஒரு நகரம் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு கோயில் கோபுரம் ஒன்றாவது இருக்கணும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? பெரும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போயும் தப்பிக்க முடியாது. கோயிலில் வந்து நீ தஞ்சம் அடைஞ்சிக்கலாம். சரியா? அந்த கோயில்கள் ஒரு காலத்தில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாக, பயிற்சி கூடங்களாக, கலை நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அரங்கேற்றம் செய்யக்கூடிய இடங்களாக, மருத்துவ சிகிச்சைகள் தரக்கூடிய இடங்களாக, பல்கலைக்கழகங்களாக, இவ்வாறெல்லாம் கோபுரங்கள், அந்த கோயில் கோபுரங்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க அந்த நாட்களில். கோயிலுக்குரிய அந்த இடங்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால் பெரும் இடர்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கோயிலில் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. பெரிய கதவுகள் இருக்கும், அதை பூட்டிட்டாங்கன்னா அந்த ஊருக்குள்ளே வெள்ளம் வந்தாலும் கோயிலுக்குள்ளே வெள்ளம் வராது. அந்த கோயில் கோபுர கலசங்களில் நெல்களை குவிச்சு வச்சுருப்பாங்க. ஊரெல்லாம் இருக்கக்கூடிய தானியங்கள் அழிந்தாலும் அந்த கோபுர கலசங்களில் இருக்கக்கூடிய நெல் வகைகளை மீண்டும் நட்டு அந்த
விதை உற்பத்தியை அதிகப்படுத்தி கொண்டாங்க. அதனால தான் கோயிலில் கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு. சரியா? இடி விழுந்தாலும் அந்த கோபுர கலசங்கள் வந்து தாங்கிக் கொள்ளும். இதெல்லாம் வந்து அந்த நாட்களில் சூட்சமமாக சொல்லப்பட்ட அறிவியல். மாடங்களுக்கு ஓவியங்களும் பெரிய நகரங்களுக்கு கோபுரங்களும் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்கள் எழிலை தரும், அழகினை தரும். சரியா? அதுபோல் இன்று எல்லா வகை நூலுக்கும் எழுதியிருக்கக்கூடிய எல்லா வகை நூலுக்கும் அந்த முன்பக்கத்தில் முன்னர் அழகு தருவதாக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து எழுதினாங்க. காரணம், ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது அப்படின்னு ஒரு நூற்பா இருக்குது அதுக்கு. சரியா? ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது அப்படின்ற ஒரு வரி. இந்த வரி வந்து எல்லா வகை நூலுக்கும் முன்னர் அழகு தருவதற்காக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து எழுதி வைத்தார்கள் அப்படின்னு அந்த வரியினுடைய பொருள். இப்போ நமக்கு முழு பாடலுடைய பொருள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன். பாயிரம் அப்படின்னா நூலை புரிந்து கொள்ள அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்க இந்த பாயிரமானது உதவுது. பாயிரத்துக்கு உரிய பெயர்கள் 7 வகைப்படும். அவை என்னென்னா முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை அப்படின்ட்டு. சரி, முகவுரை அப்படின்னா நூலுக்கு முன் சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதான் முகவுரை. பதிகம் அப்படின்னா 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது தான் பதிகம். சரி, அணிந்துரை அப்படின்னா நூலினுடைய பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது அணிந்துரை. புனைந்துரை அப்படின்னா நூலின் பெருமை முதலியவை விளங்க புனைந்து சொல்வது புனைந்துரை. சரியா? புனைந்து சொல்வதுன்னா கொஞ்சம் உருவங்களை சேர்த்து சொல்வது, ஓமைகளை சேர்த்து சொல்வது, அதான் புனைந்துரை. அப்புறம் நூன்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டு எழுதப்படுவது நூன்முகம். புறவுரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது புறவுரை. தந்துரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. முடிவுரை அப்படின்னா என்ன? நூலை உருவாக்கக்கூடிய ஆசிரியருடைய சிறப்பையும் அந்த நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுகின்ற பாயிரத்தை பற்றி நன்கு அறிய முடியும் இப்பொழுது. சரியா? அதுக்கப்புறம் கடைசி வரிகளுக்கு போவோம். 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லை என்றால் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது. அதைத்தான் 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லாது பணுவல் அன்றே. அதுக்கப்புறம் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது அப்படின்னா மாடங்களுக்கு ஓவியங்களும் பெரிய நகரங்களுக்கு கோபுரங்களும் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்களும் எழிலை தரும். அவை போல எல்லா வகை நூலுக்கும் முன்னர் அழகு தருவதாக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து வைத்தாங்க அப்படின்ற பொருள். முழுமையான பாடலுக்கான பொருளை நான் இப்போ சொல்லிட்டேன். இதில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு அப்படின்னா மாநகர் அப்படின்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு மா அப்படின்றதுனாலே அது உரி சொற்றொடர். மா அப்படின்னா உரி சொல். காட்டல், கோடல் அப்படின்னா தொழிற்பெயர்கள். கேட்போர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஐந்தும் அப்படின்னா முற்றுமை. எண் பொருள் அப்படின்னா பண்புத்தொகை. மாநகர் உரி சொற்றொடர், காட்டல் கோடல் தொழிற்பெயர்கள், கேட்போர் வினையால் அணையும் பெயர், ஐந்தும் முற்றுமை, எண் பொருள் அப்படின்றது பண்புத்தொகை, எண்ணிக்கையை சொல்கிறதுனால. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம். வைத்தார் வை கூட்டல் இத்து கூட்டல் ஆர். வை என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய புணர்ச்சி விதிகள்.
அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி அணிந்து அதில் கடைசி எழுத்து தூ, அதை தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ. வருமொழியில் உரை அதுவும் ஊலம் ஆரம்பிக்குது. இந்த தூவில் பிரிக்கும்போது நமக்கு இத்து கூட்டல் ஊவில் முடியுது. அதனால் 2 உயிரெழுத்துக்கள் இருக்கிறதுனால ஒரு உயிரெழுத்தை நாம் நிலைமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தானது மறைஞ்சி போகணும். அப்போனா தான் அந்த வார்த்தைகள் ரெண்டும் ஒன்றாக இணையும். அதுக்கு தான் இங்கே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். வருமொழியில் உகர எழுத்து உயிரெழுத்து வந்த காரணத்தினால நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம் அந்த இத்து என்றக்கூடிய எழுத்தை விட்டு அந்த உகரமானது போயிடும். அப்போ அணிந்துள்ள வரக்கூடிய உகரமானது கெட்டதுனால அ நீ இந்து இத்து அதோடு நிற்கும். அதுக்கப்புறம் நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஊ அந்த இத்தாவோட புணர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இத்தும் ஊவும் சேர்ந்து தூவாக மாறுது. அதுதான் அணிந்துரை அப்படின்ற சொல்லானது கிடைக்குது. பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு. இங்கே இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் எது பொது, அந்த தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ, அந்த உகர எழுத்து அந்த உயிர் எழுத்தானது இருக்குது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப கசட தப்பற அப்படின்ற வல்லின எழுத்து இருக்கு இல்லையா, அதில் கசதப வந்தா மிகும் எனக்கூடிய விதி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப்ப மிகும். அந்த சி அந்த எழுத்தை பிரித்தா இச்சு கூட்டல் ஈ தான் சி. அந்த இச்சு என்ற எழுத்தானது மிகுந்து பொது சிறப்பு அப்படின்னு ஒரு இச்சானது பிறக்குது. அதுக்கு பேர் தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப்ப மிகும் பொது சிறப்பு. அதே போல் சிறப்பு பாயிரம் அந்த வார்த்தையை பிரிச்சினாலும் சிறப்பு கூட்டல் பாயிரம். சிறப்பு அப்படின்ற இடத்துல பூவை பிரித்தா இப்பு கூட்டல் ஊ வரும். அதுக்கப்புறம் பாயிரம் அதை பிரித்தா இப்பு கூட்டல் ஆ. இப்போது சிறப்பு அப்படின்னும்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப்ப மிகும். பாயிரத்தில் பா இருக்குது இல்லையா. இப்போது அதில் எழுத்து அந்த பாவை பிரித்தா இப்பு கூட்டல் ஆ தான் பா. அந்த இப்பு என்ற எழுத்து மிகுந்து சிறப்பு பாயிரம் அப்படின்றது சொல்லானது கிடைக்குது. நூல் பெயர் நூற்பெயர் அப்படின்ற ஒரு சொல், அதை பிரித்தா நூல் கூட்டல் பெயர். இதில் இல் என்ற எழுத்து இருக்குது. லல வேற்றுமையில் வழிவரின் வழிவரின்னா வரக்கூடிய வருமொழியில் பெயர் அதில் பே, அதில் இப்பு கூட்டல் ஏ தான் பே. அந்த இப் என்ற வல்லின எழுத்து வந்தால் அந்த இல்லானது இர்ராக மாறும். ரடவும் அப்படின்ற விதிப்படி இர் ஆக மாறுது. அதான் நூற்பெயர் என்று புணருது. சரியா. பாயிரத்திற்குரிய 7 பெயர்களுக்கான விளக்கம் தருக. நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுது. பாயிரத்தினுடைய 7 பெயர்கள் அப்படின்னும்போது முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் அப்படின்னு 101 ஆனது சொல்லுது. முகவுரை அப்படின்னா நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரை. பதிகம் அப்படின்னா 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது பதிகம். அணிந்துரை என்பது நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது அணிந்துரை. புனைந்துரை என்பது நூலின் பெருமை முதலியவற்றை விளக்கமாக புனைந்து சொல்வது புனைந்துரை. நூன்முகம் நூலுக்கு முகம் போல முற்பட்டு இருப்பது நூன்முகம். புறவுரை என்பது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது புறவுரை. தந்துரை நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. முடிவுரையாக இதில் என்ன எழுதணும்? நூலை உருவாக்கும் ஆசிரியருடைய சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுகின்ற பாயிரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். சிறுவினா கேள்வியில் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு சிறுவினா கேள்வி இருக்குது.
நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிறுவினா கேள்வி. நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரையில் இடம்பெற வேண்டும். ஒரு நூலின் உள்ளடக்கம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய பக்கங்களில் நூலின் உரிய விவரங்களை தந்து நூலை அறிமுகப்படுத்தி நூலாசிரியரே எழுதும் கட்டுரையாக முகவுரையானது அமைய வேண்டும். நூலாசிரியரின் நூல் பற்றிய முன்னுரை செய்திகளே முகவுரையில் இடம்பெற வேண்டுமென நன்னூல் குறிப்பிடுது. அதுக்கு அடுத்ததாக சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம் யாது? சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம் நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை, வகை, விரி என்பனவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்ற யாப்பு இலக்கணம், நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம். அது மட்டும் அல்லாமல் காலம், கலனே என்று இம்மூவகை ஏற்றி மொழிநரும் உளரே. இந்நூற்பாவை உடைய பொருளையும் சேர்த்து சொல்லணும். நூல் இயற்றப்பட்ட காலம், நூல் அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம் ஆகிய இந்த 3ஐயும் ஏற்றி சொல்ல வேண்டும். 11 கருத்துக்களையும் சிறப்பு பாயிரத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் அணிந்துரையை பற்றி விளக்குக அப்படின்னா, நூலுக்கு அணியாக அமைவது அணிந்துரை. நூலினது பெருமை முதலியன விளங்க அலங்கரித்து சொல்வது தான் அணிந்துரை. நூலுக்கு முன்னர் அழகு தருவதாக அமைந்த அணிந்துரையை புலவர்கள் எல்லா வகை நூலுக்கும் பெருமையுடன் அமைத்து வைத்தார்கள். புனைந்துரை என்பது அணிந்துரையினுடைய விளக்கம்தான். அதுக்கப்புறம் பற்றிய குறிப்பு, சிறு குறிப்பு வரைக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. நன்மை கூட்டல் நூல் தான் நன்னூல், நன்மையாகிய நூல். இது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். இது கிபி 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல். இது இந்நூலில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்ற 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சொல்லதிகாரத்திலும் அதுபோல் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பவணந்தி முனிவரால் எழுதப்பட்டது இந்த நன்னூல். சரி, அதுக்கப்புறம் பவணந்தி முனிவர் பற்றிய சிறு குறிப்பு வரைக. பவணந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சீயகங்கன் என்ற சிற்றரசன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நன்னூலை இயற்றினார். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல் தான் இந்த நன்னூல். இவர் ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவினுடைய கோவில் உள்ளது. இங்கு பவணந்தி முனிவருடைய உருவச் சிற்பம் இன்றும் உள்ளது என்பதை கூடுதல் தகவல்களாக நாம் இதில் எழுதணும். அதுக்கப்புறம் நன்னூல் பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி ஒரு நெடுவினா கேள்வி. முன்னுரையாக நூலை உருவாக்கும் ஆசிரியருடைய சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறைக்கு பேர் தான் பாயிரம். அது 2 வகைப்படும், பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று. பொதுப்பாயிரம் என்பது எல்லா நூல்களின் முன்பும் பொதுவாக உரைக்கப்படும் செய்தி தான் அந்த பொதுப்பாயிரம். நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். சிறப்பு பாயிரம் என்பது தனிப்பட்ட சில நூல்களுக்கு மட்டும் சிறப்பாக குறிப்பிடுவது சிறப்பு பாயிரம். அதில் நூலாசிரியருடைய பெயர், பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை, வகை, விரி என்பனவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு என்று கூறப்பட வேண்டும். நூலில் குறிப்பிடப்படும் கருத்து என்ன, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்துடைய இலக்கணம். முடிவுரையாக நூலின் சிறப்பை பற்றியும் அவற்றை தொகுத்து வைக்கும் முறை பற்றியும் நன்னூலினுடைய பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வளவுதான் இந்த பாடத்தில், இந்த செய்யுட்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். குறுவினா, சிறுவினா,
நெடுவினா. ஒரு வினாக்கள் அப்படின்னும்போது பாயிரம் இல்லது கோடிட்டிடம் அன்றே அப்படின்னா பணுவல் அன்றே என்று சொல்லணும். மற்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் தான் நன்னூல். பவணந்தி முனிவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. எழுத்ததிகாரத்தில் அமைந்துள்ள பகுதிகள் 5, சொல்லதிகாரத்தில் அமைந்துள்ள பகுதிகள் 5. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் தான் சொல்லதிகாரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சீயகங்கன் என்ற சிற்றரசன் கேட்டுக்கொண்டதுக்குங்க பவணந்தி முனிவரால் நன்னூலை இயற்றினார். 8ஆம் தீர்த்தங்கரர் யாருன்னா சந்திரபிரபா அப்படின்றவர். சந்திரபிரபாவினுடைய கோவிலில் பவணந்தி முனிவருடைய உருவச் சிற்பமானது உள்ளது. அப்புறம் எல்லா வகை நூலுக்கும் அழகு தருவதாக பெருமையுடன் வைக்கப்படுவது அணிந்துரை என்பது. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. பவணந்தி முனிவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சந்திரபிரபாவினுடைய கோவில் அமைந்துள்ள ஊர் மேட்டுப்புதூர். அவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒருவினா கேள்விகளும். நன்றி மாணவர்களே. ஈஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.